தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பிஆர். இந்த நிகழ்ச்சி பாட்டு சொல்லும் செய்தி. நான் உங்கள் அஜய் சூர்யா. சூர்யா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. தமிழகோஸ்ல உங்க வீடியோ வரல, நிறைய ரசிகர்கள்லாம் என்னாச்சு, எங்க போனாங்க சூர்யா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கேன். நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஸோ அப்படியே கொஞ்சம் ஃபாரின் போயிட்டு அங்கே கொஞ்சம் வேலைகள் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் டிலே. இதெல்லாம் நம்ப மாதிரியா இருக்கு. இல்லை, நம்புறோம் நாங்கள். நம்பினாதான் வீடியோவை பார்ப்போம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால நாங்கள் நம்புகிறோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து பாட்டு சொல்லும் செய்தியில் இன்னைக்கு எந்த பாட்டை நீங்கள் பாட போறீங்க நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, இன்னைக்கு நான் பாட போகிற பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு திரைப்படம். நீங்கள் ஒரு 2K கிட்டான என்ன வந்து ஒரு பாட்டு பாடாமல் எங்கள் அப்பா தாத்தா காலத்தில் உள்ள பாட்டை வந்து சொல்கிறீங்க. நீங்கள் 2K கிட்னா நான் என்ன சொல்ல. சரி, பரவாயில்ல, பாடுங்க. ஓகே. அந்த சிவகாமி மகனிடம் சேரி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி, வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. இந்த பாட்டு யாருக்கும் தெரியாம இருக்குமா? நான் வந்து கண்ணதாசன் ரசிகர். அவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து அர்த்தபூர்வமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி பண்ணுவாரு. இந்த பாட்டு வெளிவந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில சேரணும் ஒரு ஆசையில அகில இந்திய காங்கிரஸ்க்கு வந்து அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து காமராஜர் அவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து அதை வந்து இன்னும் பார்க்கல. அப்போ காமராஜர் அவர்களுடைய அம்மா பெயர் சிவகாமி. ஸோ சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, நான் காங்கிரஸ்ல சேர ஆவலா இருக்கேன், பார்த்து மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுங்க, அப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறத பாடல் மூலமாவே சொல்லி அவர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அந்த காலத்தில் வந்த ஒரு ஃபேண்டசி படத்தில் முக்கியமான படம். 1967 ஏப்ரல் 14 ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு தான் இந்த படம் வந்துச்சு. இது வந்து 1964 வெளியான பிராஸ் பாட்டில்ங்கிற ஒரு ஆங்கில படத்தோட தழுவல். இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தில் எப்படி அந்த பூதத்தை காட்டியிருப்பாங்களோ அப்படியே இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ ஜெய்சங்கர், KR விஜயா அண்ட் நகைச்சுவை நடிகர் நாகேஷ். இந்த படத்துல ஒரு நகைச்சுவை நடிகர்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாரு? இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா MV ராமன். எஸ், அவர் முழு பேர் வந்து வெங்கட் ராமன். ஆமா, அதை வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. அவர் ஒரு சில படங்கள் மற்ற மொழிகளிலும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்ட் பண்ண குறிப்பிடத்தகுந்த ஒரு தமிழ் படம் இது. இசையமைப்பாளர் யாரு? இந்த படத்தோட இசையமைப்பாளர் கோவர்தன். எஸ், கோவர்தனம். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா MS விஸ்வநாதன் அவர்களுடைய உதவியாளர். ஸோ இந்த படத்துல எல்லா பாட்டையும் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. ஒவ்வொரு பாட்டும் அற்புதமா இருக்கும். KR விஜயா அவர்கள் வந்து ரொம்ப வந்து உணர்வுபூர்வமா பாடியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல அவங்க பாட்டு போட்டியில ஜெயிச்சுட்டு வருவாங்க, இவர் வந்து கூடைப்பந்து போட்டியில ஜெயிச்சுட்டு வருவாரு. அந்த ரெண்டும் கலந்து நடக்கக்கூடிய அந்த ட்ரெயின்ல ஒரு சந்திப்பு தொடங்கி அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக கதை வரும். அதில் குறிப்பாக கிராஃபிக்ஸ் காட்சிகள், அப்போவே அந்த லட்டு பறக்கிறது, சின்ன கார் பெருசாகிறது, இந்த மாதிரி நிறைய காட்சிகள் இந்த படத்தில் வந்து சிறப்பாக இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வெளிவந்த காலகட்டத்தில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு இந்த படம். இந்த படம் அது மட்டும் இல்லை, அலாதீன்கிற கதை அதோடைய மிக்ஸ்அப்லேயும் பண்ணியிருப்பாங்க. அந்த பிராஸ் பாட்டில்ங்கிற ஆங்கில படம் 1964 வந்துச்சு இல்லையா, அதில் காட்டின கேரக்டர்ஸ் எல்லாமே இதில் அப்படியே இருக்கும். காஸ்டியூம் உட்பட அந்த பூதம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பூதம் ஒரே மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. அது வரைக்கும் பூதம்னாலே ஒரு பயங்கரமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததை மாற்றி ஜாலியாக எல்லாரும் ஃபன்னாக கலர்ஃபுல்லாக வந்து காட்டியிருப்பாங்க. படத்தில் ஒரு சீன் வரும், அந்த பூதம் வந்து ஜி பூம்பா, அதோட பேரு, பூதங்களுக்கெல்லாம் பூதம் ஜி பூம்பா அப்படின்பாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. அப்போ பேப்பரில் வந்து அந்த MGR படம், ஒரு சிவாஜி படம், அந்த படம் அப்படியே ஓடும். அதை பார்த்தோன்னே நாகேஷ்னு சொல்லுவார், இப்படி நீங்கள் பேப்பர்லேயே படம் பார்த்துட்டா அப்போ தேட்டருக்காரங்களுக்குலாம் எப்படி வருமானம் அப்படின்பாரு. அப்போவே அந்த பைரசியை வந்து அழகாக காட்டியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி படத்தில் குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சிறப்பாக சொல்லலாம். அதே மாதிரி அந்த படத்தில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு கார் இருக்கும். அந்த கார் பார்த்தீங்கன்னா அப்படியே நிஜமாக்கி வெளியே ஒரு கார் அப்படியே வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பூதம் கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிக்க தோணுது. இன்னொன்று 2K கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் படத்தை பார்த்துட்டு அந்த கார் பறக்கிறதுலாம் ரொம்ப வியந்து பார்த்துருப்பாங்க. ஹாரி பாட்டர் படத்தில் தான் நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே பட்டணத்தில் பூதம் படத்தில் வந்து அதை அழகாக காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், கிராஃபிக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், அவங்களுடைய மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து மிக சிறப்பாக இருந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வெளிவந்த அதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா, ரவிச்சந்திரன் நடித்த மகாராசின்னு ஒரு படமும் வந்துச்சு. அதுவும் நல்ல படம் தான். ஆரூர் தாஸுடைய வசனத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் இந்த படம் அதில் வந்து பெரிய ஹிட் அடிச்சுது, ரொம்ப நாள் ஓடிச்சு, குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு படமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு என்டர்டெய்னர், அதிலே படத்தில் வந்து ஒரு கிரைம், ஒரு ஃபேண்டசியாக ஆரம்பிச்சு கிரைம் ஜானர் மாதிரி போகும், கடத்தல் அதெல்லாம் வரும், நிறைய காட்சிகள், அதாவது
கடைசியில் அந்த பூதமே வந்து நீ நேர்மையா போய் செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த ஒரு மெசேஜும் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீ ஃபேண்டசியை பயன்படுத்தி செஞ்சிடாத, நேர்மையா செயல்படு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வருவாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். ஒரு மெசேஜோட இருக்கக்கூடிய ஒரு படம். குடும்பத்தோட இன்னைக்கு வந்து அந்த பொதிகை டிவியில் அந்த படத்தை பார்த்தாலும், முன்னாடி போடுவாங்க அடிக்கடி, அதில் பார்த்தா கூட என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அது வந்து இந்த படத்துடைய ஸ்பெஷல். இந்த படத்துல இன்னும் ஒரு சில வரிகளை பாடிட்டு நம்ம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க பாடுன்னு சொல்லும் போது எனக்கும் ஆசையா இருந்தது. இருந்தாலும் எதுவும் தவறுகள் இருந்ததுன்னா மன்னித்துக்கோங்க. கண்டிப்பா நம்ம ரசிகர்கள் வந்து மன்னிச்சுப்பாங்க. நம்ம வந்து ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் இல்ல, பாத்ரூம் சிங்கர்ஸ் தான். ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். எஸ், ஓகே. கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை. கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை. பெண் என பூமியில் பிறந்த பின்னாலே வேலை வணங்காமல் வேறென்ன வேலை. அதாவது அழகா பாடியிருக்காரு பாருங்க. அதாவது அந்த முதல்ல வந்து அவருடைய சொந்தக்காரங்களுக்காக பாட்ட ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள ஒரு பெண் பக்தி, முருக பக்தி, அவர் முருக பக்தர் ஆரம்பத்துல இருந்தது, எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாரு. இதே மாதிரி இந்த படத்துல மற்ற பாடல்களுமே ஒரு போட்டி பாட்டு உண்டு, எல்லாமே வந்து சிறப்பா இருக்கும். அந்த காலத்துடைய பாடல்கள் கிட்டுக்கு காரணம் அந்த வரிகள் தெளிவா இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் பட்டணத்தில் போதும் படத்தை ஒரு முறை திருப்பி பாருங்க, அந்த பாடலையும் கேளுங்க. ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு பாட்டு சொல்லும் செய்தி நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பியா, நான் உங்கள் அஜய் சூர்யா. பாய்.